இந்த விநாயகர் சிலையை செஞ்சது இவர் தான். இன்னும் பெயிண்டிங் ஒர்க்லாம் பாக்கி இருக்குல்ல, காயறதுக்கு வேண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்க பேர் சொல்லுங்க. புருஷோத்தமன். அண்ட் உங்க பேரு? இந்த இதுல இன்ட்ரெஸ்ட் எப்ப இருந்து உங்களுக்கு வந்திருக்கு? சூப்பர் சூப்பர், ரொம்ப அழகா இருக்கு. இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு ஆர்டர் கொடுக்குறேன். எனக்கு இதே மாதிரி ஒரு சின்ன சிலை செஞ்சு தரீங்களா? எனக்கு நாளைக்கு காலையில வேணும். இவங்கெல்லாம் என் வீட்டு பக்கத்தில் இருந்தாங்க. என் வீட்டு பக்கத்தில் உட்காந்து இந்த மாதிரி செஞ்சுட்டு இருந்தாங்க. என்னடா சத்தம் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு எட்டி பார்த்தேன். அப்போ என்னப்பா பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டப்போ, இந்த மாதிரி விநாயகர் சிலை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு போய் பார்க்குறேன். ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிருச்சு. அவங்க கையில் ஆர்டர் கொடுத்தாச்சு. அப்புறம் நமக்கு விநாயகர் சிலை அவங்களே செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. எனக்கு ஒரு ரொம்ப நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தது. குழந்தைங்கள என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருந்தது. அவங்களோட கலைத்திறமைக்கு ஒரு ஊக்கம் கொடுத்த மாதிரியும் இருந்தது. அண்ட் உங்களோட ஒர்க்கை நான் ரொம்பவே மதிக்கிறேன். ரொம்ப அழகா பண்ணியிருக்கீங்க. இவ்வளோ சின்ன வயசுல இவ்வளோ நல்ல ஒரு திறமை உங்க கையில இருக்கு. அது எல்லாருக்கும் தெரியறதுக்கு வேண்டி நான் ஹெல்ப் பண்றேன். பார்க்குறவங்க கண்டிப்பா இதை விளையாட்டுத்தனமாக தான் குழந்தைங்க பண்ணிட்டு இருந்தாங்க இங்க. பட் பார்க்க எனக்கு முடிச்ச உடனே பாருங்க எவ்வளோ அழகா பண்ணியிருக்காங்க பாருங்களேன். ரொம்ப அழகா இருக்கு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்படியே ஓரமா உட்காந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் பூஜை சாமானை வாங்குறதுக்கு பூ மார்க்கெட் போயிருந்தேன். பூ மார்க்கெட்டில் தான் கோயம்புத்தூரில் இருக்கவங்க பாதி பேர் போய் வாங்குவாங்க. பிகாஸ் எல்லா வெரைட்டி ஆஃப் பூவும் கிடைக்கும். வேண்டியது எல்லாமே பூ மார்க்கெட்டில் கிடைக்கும். அதனால நான் ஃபஸ்ட்டு என்ட்ரு ஆனோடனே இந்த எருக்கலாம்பூ மாலை தான் வச்சுருந்தாங்க. எருக்கலாம்பூ மாலை, அருகம்புல் கட்டு அப்படியெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ நிறைய பேர் வச்சுருந்தாங்க. ஒன்று 20 ரூபான்னு விற்றுட்டு இருந்தாங்க. ஸோ எல்லா கலர்ஸ்லேயும் இருக்குது. ஆனால் வெள்ளை எருக்கலாம்பூ தான் ரொம்ப ரொம்ப நல்லது விநாயகருக்கு படைக்கிறதுக்கு. இப்போ நான் பூ மார்க்கெட் உங்களுக்கு லைட்டாக சுற்றி காமிக்கிறேன். நான் வரதுக்குள்ளார கொஞ்சம் கூட நகர முடியாத அளவுக்கு கூட்டம் இருந்தது. ஸோ எருக்கலாம்பூ எல்லாம் வச்சுருக்காங்க. அப்புறமேட்டு அருகம்புல் வச்சுருக்காங்க. நாங்கள் இப்போ பூ மார்க்கெட்டில் வந்திருக்கோம். பூ மார்க்கெட்டில் விநாயகர் சதுர்த்திக்கு வேண்டி எல்லாமே நமக்கு கிடைக்கும் பூ மார்க்கெட்டில். ஒரு நிமிஷம் இருங்க, காமிக்கிறேன். ஒன்று பார்த்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் சைடோர கடைகள்லாம் விநாயகரை இப்படி வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு விநாயகரும் பார்க்கும்போது ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்தார். ஆக்சுவலாக நான் இங்கே வாங்கலான்னு தான் நான் பிளான் பண்ணேன். அந்த தம்பிங்க அவங்க கையால் பண்ணுறதை நான் பார்க்காம இருந்தேன்னா கண்டிப்பாக இங்கே தான் வாங்கியிருப்பேன். பட் அதை பார்த்ததுனால அவங்களையும் ஊக்குவிக்கணும்னு சொல்லிட்டு நான் அங்கேயே அவங்கக்கிட்டே ஆர்டர் கொடுத்தேன். ஸோ எனக்கு அதில் தான் பெரிய சந்தோஷம். இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக பண்ணுறதை விட அவங்க அந்த தம்பிங்க பண்ணுறது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் காமிக்கிறேன். எந்த மாதிரியெல்லாம் விநாயகர் இருந்தார். 3-4 கடை கிட்டேயே இருந்தது. நிறைய அந்த லேன்லேயே ஒரு 5 கடை கிட்டே வந்தது. ஸோ ஒன்று தாண்டி தாண்டி பார்க்கும்போது ஒவ்வொரு விநாயகரும் ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக கம்பீரமாக இருந்தார். பார்க்க குழந்த மாதிரி இருந்தார். ஒரு சிலதில் கம்பீரமாக இருந்தார், வெகுளியாக இருந்தார். அப்புறம் சிவன் பார்வதியோடு சேர்ந்து நின்னார். அந்த வீடியோ என்னால் எடுக்க முடியல. பிகாஸ் நான் ட்ராவலிங் பண்ணும்போது தான் அந்த விநாயகரை பார்த்தேன்.
அப்புறம் இந்த மாதிரி கொடையெல்லாம் இருந்தது. என்னோடய கொடை நான் என்ன ஆயிடுச்சுன்னா, நான் வந்து வண்டியில் வச்சுட்டு வந்தேங்க, அது பறந்துருச்சு காற்றுல. அப்புறம் என்னடா ஏதோ ஒன்று பறந்துச்சே, நானும் என் சிஸ்டரும் தான் போனோம். ஏதோ ஒன்று பறந்துச்சே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். அதை பார்த்தா கடைசியில் கொடை வீட்டுக்கு வந்த பிறகு தான் தெரிஞ்சது அது கொடைன்னு. பறந்துடுச்சு. ஸோ நாங்கள் இப்போ வந்து ஒவ்வொரு கடையாக ஏறி இறங்கிட்டு இருக்கோம். இந்த பெஸ்ட் ஒன் தேடிட்டு இருக்காங்க. என் சிஸ்டர் அப்படிதான் நல்லா வந்து பொறுமையாக ஷாப்பிங் பண்ணுவாங்க. இதுதான் பூ மார்க்கெட்டு. பூ மார்க்கெட்டில் வந்து பூ இல்லாமல் இருக்குங்களா, பூ மாலை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ அப்படியே சுற்றி காமிச்சிட்ருக்கேன். நடக்கிறதுக்கு கூட வழி இல்லை, மழை வேறு வந்துடுச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கும்பல் சேர ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் எல்லாருமே அந்த உற்சாகத்தோட விநாயகர் சதுர்த்தியை செலிப்ரேட் பண்ணணுன்னு வந்து எல்லாருமே வந்து பூஜை சாமானோ இல்லை பூ எல்லாமே தேவையானதெல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மாதிரி விசேஷ நாளில் வந்து செலிப்ரேட் பண்ணுறதே ஒரு சந்தோஷம் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஜனங்கள்லாம் வந்து அவங்க வீட்லேயும் அந்த விநாயகர் இருக்கணும், இல்லை அவங்க வீட்லேயும் பொங்கல் வைக்கணும்னு அந்த வெளியே வந்து ஒன்று வாங்கிறது, பார்த்து பார்த்து வாங்குறதே அது ஒரு பார்க்குறதுக்கே ஒரு அழகு. ஸோ எனக்கு கிடைச்ச பார்த்த விநாயகர்லாம் உங்களுக்கும் காமிக்கிறேன். உங்களுக்கும் அது பார்த்தோன்னா கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும், குஷியாக இருக்கும். இந்த மாதிரிலாம் இருந்தாரா, அடுத்த தடவை ஒரு ஐடியா கிடைக்கும், சரி நம்ம அடுத்த தடவை இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலான்ட்டு. ஸோ உங்களுக்கு எல்லாமே காமிச்சிட்ருக்கேன். இப்போ பூ மார்க்கெட்டில் என்னென்ன இருக்குன்னு நான் அப்படியே லைட்டாக காமிச்சிட்ருக்கேன். மண்சட்டி இருக்குது, அப்புறமேட்டு விளக்கு இருக்குது, எல்லாமே மண்ணில் செஞ்ச விளக்கு. அப்புறம் சொப்பு சாமானெல்லாம் இருந்தது. அவர்கிட்ட கேட்டுட்டு வந்திருக்கேன், சொப்பு சாமானை நீங்கள் எங்களுக்கு செஞ்சு தருவீங்களா? செஞ்சு தருவேன் அப்படின்னு சொன்னாங்க. குழந்தைங்களுக்கு வேண்டி கண்டிப்பாக நம்ம பட்ஸ் கிட்ஸ் டிவியில் அந்த சொப்பு சாமானை வாங்கி நான் உங்களுக்கு வீடியோவாக பண்ணுறேன். எனக்கு இந்த மாதிரி ஈவினிங் டைமில் பூவெல்லாம் இப்படி பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அழகாக வச்சுருந்தாங்க, எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. நேச்சர்ஸ் கிஃப்ட் இல்லைங்களா, இதெல்லாம் வந்து கடவுள் கொடுத்த வரம் அப்படின்னே சொல்லலாம். பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. பார்த்தீங்கன்னா ரோஸஸ் இருந்தது, தாமரை இருந்தது, அப்புறம் மறிக்கொழுந்து இருந்தது. பார்க்கவே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. இப்போ நான் பூ மார்க்கெட்டுக்குள்ளார போயிட்டேன். பூ மார்க்கெட்டில் போயிட்டு எனக்கு எப்போவுமே கடவுளுக்கு படைக்கிறதுக்கு இந்த செவந்தி பூ ரொம்ப பிடிக்கும். ஒரு 3-4 நாளைக்கு அப்படியே இருக்கும். இது வந்து யூசுவலாக நான் வாங்குறது ஒன்று வச்சாலே போதும். நம்ம அதிகமாக மாலை தான் வைக்கணும் அப்படின்னு இல்லை, இந்த ஒரு பூ வச்சாலே போதும், பூஜை ரூமே ரொம்ப அழகாக மாறிடும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் பூவும் இருந்தது, ப்ளஸ் ரியல் பூவும் இருந்தது. அதெல்லாம் பார்த்து சரி அதை ஏதாச்சும் ஒரு 2-3னா வாங்கலாம். அப்புறம் இப்போ 2-3 பிரைட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு வேண்டி வேணிக்கு வேண்டி ஆர்டர் கொடுத்துருந்தேன். ப்ளஸ் பேபி பிரெட்ஸு நாங்களே வீட்லேயே மாலை கட்டுறதுக்கு வேண்டி சில பூவெல்லாம் வந்து என் சிஸ்டர் தேடிட்டு இருந்தாங்க. அவங்க தான் வந்து எக்ஸ்பர்ட் இன் மாலை கட்டுறதுலையும் அந்த வேணி கட்டுறதுலையும். ஸோ அவங்க வந்து தேடிட்டு இருந்தாங்க. ஸோ பொறுமையாக அவங்க கூடயும் எல்லாத்தையும் ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ நாங்கள் வந்து கமலா ஸ்டோர்ஸ் போயிருக்கோம். கமலா ஸ்டோர்ஸில் வந்து கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் பாத்திர கடை. நம்பி பாத்திரம்லாம் வாங்கலாம். அங்கே தான் நான் வந்து ரெகுலராக வந்து வாங்குவேன். சரி புதுசாக ஏதாச்சும் கலெக்ஷன்ஸ் வந்திருக்கான்னு பார்க்கலான்னு போனோம். அப்போ வந்து எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக பெருசாக ஒன்றும் அமையலை. இப்போ அந்த ஸ்டீல்லலாம் டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு, அந்த மாதிரி நான் தேடினேன். ஆனால் அங்கே கிடைக்கவே இல்லை. ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் மேலே ஆனனால அவங்களும் எல்லாம் பயங்கர டயர்டாக இருந்தால் அவங்களும் வந்து பெருசாக எடுத்து காமிக்கணும்னு அப்படி இன்ட்ரெஸ்ட் காமிக்கல. கேட்டாலுமே கொஞ்சம் ரொம்பவே அவங்கக்கிட்ட கேளுங்க, இவங்கக்கிட்ட கேளுங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ ரொம்ப இறங்கி போய் ஷாப்பிங் நல்லா திருப்தியாக ஷாப்பிங் பண்ண முடியல. இப்போ நாங்கள் வந்து சில பீசஸ்லாம் பார்த்துட்டு ஏதோ கொஞ்சமாக நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். இதெல்லாம் புதுசாக வந்த இட்லி குக்கரு, இதெல்லாம் சின்ன மினி சைஸ் இட்லி இருக்கும். அதெல்லாம் பாப்பாவுக்கு நான் இது வரைக்கும் அந்த மாதிரி ஊட்டினது கிடையாது. சரி அப்புறமேட்டு வேணா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இன்னுமே கமலா ஸ்டோர்ஸில் வாங்கின இட்லி பாத்திரம் நான் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோ நல்லது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் இன்ஸ்டாகிராமில் பார்த்துருந்தீங்கன்னா யூஸ்வலாக அதில் தான் வந்து கிழங்கெல்லாம் வேக வைப்பேன். அப்புறம் இட்லி வேக வைக்கிறதுக்கு ரொம்ப நல்ல பெஸ்ட் பாத்திரம். ஒரு 3-4 வருஷம் ஆகிடுச்சு. இன்னுமே அது வந்து புதுசாக இருக்கிற மாதிரியே இருக்கும், அவ்வளோ நல்லாயிருக்கும். அண்டு இப்போ வந்து சரி பிரசாதம் படைக்கிறதுக்கு அப்புறமேட்டு குட்டி குட்டி தட்டு பாத்திரம்லாம் வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணேன். பட் எனக்கு எதுவுமே வந்து மனசுக்கு இந்த டிசைன் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி தோணலை. இப்போ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் செக்ஷனை முடிச்சிட்டோம். இது பார்த்து முடித்த பிறகு சரி நம்ம இரும்பு சட்டி இல்லை இரும்பு வடை சட்டி எல்லாம் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இரும்பு செக்ஷனுக்கு போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரும்பில் வந்து தோசைக்கல் இருந்தது, வடை சட்டி இருந்தது.
ஸோ ஒவ்வொரு சைஸ்லேயும் வெரைட்டிஸ்லேயும் இருந்தது. ஸோ அவங்கக்கிட்ட கேட்டேன்னா அதுலேயே வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருந்தது, கொஞ்சம் ஹெவி பாட்டமாக இருந்த மாதிரியெல்லாம் இருந்தது. நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் எதிர்பார்த்தேன், ஆனால் மனசுக்கு பிடிச்ச மாதிரி அங்கே அமையல. ஸோ இப்போ நாங்கள் மளிகை சாமானும் கொஞ்சம் வாங்கிட்டு அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அடுத்த நாள் காலையில் வந்து என்னோட சிஸ்டர் வந்து புல் பறிச்சிட்டு இருந்தாங்க மாலை கட்டுறதுக்கு வேண்டி. அவங்களுக்கு மாலை கட்டுறதுக்கு ரொம்ப நல்லா வரும். அப்புறம் அவங்களே பக்கத்தில் என்னமோ போய் பண்ணிட்டு இருந்தாங்க. நானே ஃபஸ்ட் டைம் அவங்க மாலை கட்டுறதை பார்க்குறேன். வாழை மரத்தோட இதே எடுத்துகிட்டு இருந்தாங்க. அது என்ன கீற்று எடுத்து அதை வந்து கட் பண்ணி அது தண்ணியில் நனைச்சி ஊற வச்சு அதுக்கப்புறம் அதில் தான் மாலை கட்டணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. நிஜமாவே சொல்லணுன்னா ரொம்பவே டேலண்டட் பர்சன் தான். பொறுமையாக நின்று ஒன்று ஒன்றும் பண்ணுவாங்க. எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இதெல்லாம் தான் யூஸ் பண்ணி அவங்க வந்து மாலை கட்ட போகிறாங்க. புல் இருக்குது, அப்புறமேட்டு வந்து செவ்வந்தி பூ இருக்குது, அரளிப்பூ இருக்குது, அப்புறம் மறிக்கொழுந்து இருக்குது. ஸோ இப்போ அவங்க வந்து மாலை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. லக்ஷிதா பாப்பா வந்து அவங்க அம்மா மடியில் படுத்து அவங்க அம்மா பண்ணுறதெல்லாம் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து சரண்யா புல் வச்சு கட்டிட்டு அடுத்தது வந்து செவ்வந்தி பூ வச்சு அடுத்த லேயர் வந்து அரளிப்பூ வச்சாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக கட்டிகிட்ருக்காங்க. எனக்கு ரொம்ப பார்த்தோன்னே ரொம்ப அழகாக இருந்தது, சூப்பராக இருந்தது. வீட்டிலே இவ்வளோ அழகாக மாலை கட்டினது சான்ஸ்லெஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சூப்பர் டேலண்ட்டு. நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நானே வந்து ஆச்சரியப்பட்டுட்டேன். அடுத்தது சைமல்டேனியஸாக நாங்கள் வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டோம். மத்தியானம் சாப்பாடு வந்து சாதம் வச்சு தக்காளி வணக்கிட்டோம். கூடவே வந்து சாமிக்கு வந்து படைக்க வேண்டிய பிரசாதம்லாம் வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இடியாப்ப மாவு எடுத்துக்கிட்டேன். இது வந்து தண்ணியில் வந்து சுடு தண்ணியை வந்து ஊற்றி நல்லா வந்து குழச்சி வச்சுட்டு அதில் வந்து குட்டி குட்டியாக வந்து உருண்டை பண்ணிட்டேன். ஒரு 10 to 15 நிமிஷம் வரைக்கும் வேக விட்டுட்டு வேக வச்ச கொழுக்கட்டையை வந்து நான் தேங்காய் பால் அப்புறமேட்டு சர்க்கரை எல்லாம் போட்டு கொதிக்க வச்சு அதில் வந்து இந்த வேக வச்ச கொழுக்கட்டையெல்லாம் போட்டுட்டேன். விநாயகருக்கு பிடிச்ச பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. நான் என்னென்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்துடலாம். இந்த 3 வெரைட்டிஸ் தான் என்னால் பண்ண முடிஞ்சது. சுண்டல், பொங்கல், அப்புறம் பால் கொழுக்கட்டை பண்ணேன். இப்போ நான் போய் ரெடியாக போகிறேன். வேலை நிறைய இருந்தது. ஸோ மூச்சே வாங்குது அந்தளவுக்கு. நான் இப்போ வந்து கிளென்சிங் வாட்டர் வச்சு தான் 2 குட்டீஸும் வாளுங்களும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வந்துடுறாங்க. கீழே வந்து எல்லாருமே இருக்காங்க. ஸோ நான் இது இங்கே ரெடியாக வரேன் அப்படின்னு ஒன்னே குடுகுடுன்னு ஓடி வந்துட்டாங்க. இப்போ கிளென்சிங் வாட்டர் வச்சு நான் ஃபேஸை கிளென்ஸ் பண்ணிக்கிறேன். ப்ரைமர் அப்ளை பண்ண போகிறேன். ப்ரைமருக்கு இங்கே நான் எடுத்திருக்கிறது பர்பிளோட ப்ரைமர் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரைமர், ஒரு சிலிகான் பேஸ் ப்ரைமர் தான். ஸோ போர்ஸ் எங்கெங்கே இருக்கோ அந்த இடத்த வந்து டார்கெட் பண்ணுறேன். ஸோ டார்க் ஸ்பாட்ஸ், பிக்மெண்டேஷன் அதெல்லாம் வந்து ஹைட் பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி ஆரஞ்சு கரெக்டை யூஸ் பண்ணுறேன். இந்த ஆரஞ்சு கரெக்டை வந்து ஸ்டேக்வுக்கிலேருந்து ஆரஞ்சு கரெக்டை. இது வந்து ஒரு நல்ல ஒரு அஃபோர்டபுள் ரேஞ்சில் நல்ல ஒரு கரெக்டை. ஸோ அண்டர் ஐ டார்க் சர்க்கிள்ஸ் வந்து கன்சீல் பண்ணிக்க போகிறேன். ஒரு டேம் பியூட்டி பிளெண்டர் வச்சு நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பேக்கோட ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன். என்னோட ஷேட் பார்த்தீங்கன்னா 2.7. இதை எடுத்து என் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஒரு டெய்லி வேருக்கு ஒரு நல்ல ஒரு ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ண பிறகு கன்சீலர் அப்ளை பண்ண போகிறேன். கன்சீலருக்கு இங்கே நான் எடுத்திருக்கிறது NYBேயோட ஷேட். பார்த்தீங்கன்னா இதோட ஷேட் வந்து ரொம்ப குட்டியாக எழுதியிருக்கேன். எனக்கு வார்த்தையும் தெரியல. எக்ஸாக்ட் ஷேட் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ அண்டர் ஐஸ் வந்து கன்சீல் பண்ணியிருக்கேன். அப்புறமேட்டு ஃபோர்ஹெட், அப்புறம் பிரிட்ஜ் ஆஃப் தி நோஸ், கண்ணு கீழே இருந்து நம்ம பிளெண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும். இந்த இடத்துல வந்து நல்ல ஒரு லைட் ஃபாலோ ஆகிற மாதிரி இருக்கும். பெல்லாடியோட ரைஸ் பவுடர் லைக் பிரைட்னஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்பஞ்ச் இருக்கு இல்லைங்களா, பியூட்டி பிளெண்டரை வச்சு நான் கொஞ்சமாக இந்த ப்ராடக்ட் எடுத்து என் கண்ணு கீழே நான் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இங்கே உங்களுக்கு ஷார்ப்பாக வேணும், இந்த இடத்துல பிரைட்டாக தெரியணும்னா இங்கேயும் வந்து இந்த மாதிரி லூஸ் பவுடர்லாம் வச்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். நான் இதை வந்து இப்படியே விட்டுடுறேன். விட்ட பிறகு நான் வந்து ஐப்ரோஸ் வந்து ஃபில் இன் பண்ணுவேன். இப்போ பார்க்குறதுக்கு ரொம்பவே கோமாளி மாதிரி தான் இருக்கேன்.
ஸோ நீங்கள் கோமாளி மூவி பார்த்துட்டிங்களா? நான் கோமாளி மூவி ரொம்ப 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 ரசித்து பார்த்தேன். ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு நல்லா சிரிச்ச ஒரு ஃபீல் இருந்தது. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? இல்லை வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ நான் வந்து ஐப்ரோஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுறது மிஸ் கிளாரோட வாட்டர் ப்ரூஃப் ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ணுறேன். குழந்தைங்க கீழே வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ ஐ ஷேடோ போடலாம். ஐ ஷேடோக்கு இங்கே நான் வந்து என்ன பேலட் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஸ் இன் த ஏர், வெட் அண்ட் வைல்டோட ரோஸ் இன் த ஏர் பேலட் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ப்ரௌன் எடுத்து அப்பர் லிட்டில் அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஐ ஷேடோவை அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ வேறு எந்த கலர்ஸும் கொடுக்கல, புரிஞ்சிச்சு. அண்ட் எக்ஸஸ் ஏதாச்சும் இருந்தால் நீங்கள் வந்து வைப் ஆஃப் டஸ்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த மாதிரி பவுடர் ப்ரஷ் எடுத்து நம்ம ஃபேஸில் வந்து இந்த பவுடர் செட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். கான்டோரிங்க்கு இங்கே நான் யூஸ் பண்ணுறது இதுவும் வந்து நல்ல ஒரு அஃபோர்டபுள் ரேஞ்சில் நல்ல ஒரு பேலட். இது வந்து வெட் அண்ட் வைல்டோட கான்டோரிங் பேலட். அடுத்தது வெட் அண்ட் வைல்டோட ஆம்ப்ரே பிளஷ். ஸோ ஹைலைட்டர் வந்து தனியாக பண்ணல, இதுலேயே வந்து அந்த ஒரு லைட்டாக ஒரு ஷீன் இருக்குது. ஸோ இந்த ஷீனோடயே வந்து நான் நிறுத்திக்கலாம் நான் விருப்பப்படுறேன். காஜல் அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ இது லைட்டாக நம்ம வந்து கையில் வச்சு ஸ்மஜ் பண்ணிக்கலாம். இது கூடவே ஸ்மஜர் இருக்குது, பட் நான் கையிலே லைட்டாக ஸ்மஜ் பண்ணிக்கிறேன். ஐலைனர் பதிலாக நான் இன்னொன்று என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெட் அண்ட் வைல்டில் இந்த ப்ரௌன் ஷேட் இருக்குது இல்லைங்களா, இந்த ப்ரௌன் ஷேட் எடுத்து நான் என்னோட ஐலைனராக அப்ளை பண்ணிக்க போகிறேன். கொஞ்சம் இந்த ப்ரௌன் ஷேடோலேருந்து ஃபாலோட்ஸ் இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் தான் நான் இதை பண்ணேன். பட் ஃபாலோட்ஸை வந்து நம்ம பவுடர் ப்ரஷ் வச்சு இது பண்ணிக்கலாம். இந்த கண்ணுக்கும் ஒரு வித்தியாசம் பாருங்கள். ஸோ நீங்கள் ஐலைனர் போட்ட மாதிரியே இருக்காது, ஆனால் ஐலைனர் போட்டிருக்கீங்க. அதுவும் வந்து ஐ ஷேடோ வச்சு ஒரு ஐலைனர். பர்பிளோட ஃப்ரம் நெவர் டு ஃபார் எவர். இது வந்து ஒரு நல்ல ஒரு பிராண்ட் லிப்ஸ்டிக், நல்ல ஒரு க்ரையான் லிப்ஸ்டிக், சூப்பர் டூப்பராக இருக்கும். ஸோ வெல் மாய்ஸ்சரைஸ் லிப்ஸில் வந்து நீங்கள் இதை அப்ளை பண்ணிங்கன்னா இதோட லாங்குவிட்டி வந்து இதோட ஸ்டேயிங் பவர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ நம்பி நீங்கள் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். மஸ்காரா வந்து மேபிளினோட த ஹைப்பர் கர்ல் வால்யூம் எக்ஸ்பிரஸ் மஸ்காரா யூஸ் பண்ணுறேன். ட்ரெஸ் ஆக்சசரிஸ் எல்லாம் வேர் பண்ணிட்டு வந்துட்டேன். சொல்றத கேளு அக்கா, நீங்க கம்மன் இருங்க. உங்களுக்கு விஷயம் தெரியாது. இல்ல அவங்களுக்கு விஷயம் தெரியும். அவங்களுக்கு தெரிஞ்சு போகுது. பேப்பர்ல பாரு, பேப்பர்ல வந்துடா. ஐயோ என்ற மானம் போச்சு, மறுவாதி போச்சுலாம் போ. அப்புறம் குழந்தைங்கள்லாம் நான் ரெடி பண்ணிட்டேன். அதெல்லாம் ஷூட் பண்ண முடியல, பிகாஸ் ரொம்ப டைம் ஆகிட்டே இருந்தது. அப்புறம் மீன்வைல் நான் பூஜை ரூமு ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்க வந்து சிக்கு புக்கு ட்ரெயின் மாதிரி ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்புறம் பூஜை ரூமுக்குள்ளார என்ட்ரு ஆனாங்க. இப்போ இதுதான் எங்களோட பூஜா ரூமு. இன்னும் நான் வந்து ஒவ்வொரு சாமி படமாக வந்து சேர்த்திக்கிட்டு இருக்கேன். விநாயகரை வந்து அலங்காரம் பண்ணியாச்சு. அண்ட் பிரசாதம்லாம் வந்து சாமிக்கு படைச்சாச்சு. இப்போ எங்கள் அம்மா வந்து விளக்கு வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னோடய கோ-சிஸ்டர் வந்து விளக்கு வைக்கிறாங்க. ஸோ என்னோடய ஹஸ்பண்ட் இங்கே இல்லாத காரணம் பார்த்தீங்கன்னா, அவர் அஃபீஷியலாக வந்து வெளியூர் போயிருக்காரு. ஸோ அதனால அவர் இல்லை. ஸோ இப்போ பூஜைலாம் பண்ணி முடிச்சு குழந்தைங்களுக்கெல்லாம் விபூதி இட்டு விட்டுட்ருக்கோம். இட்டு விட்டு முடிச்ச அடுத்த செகண்ட் நாங்கள் வந்து எல்லாருமே என்ன பண்ணோன்னா சாப்பிட்றதுக்கு போய் உக்காந்துட்டோம். ஏன்னா அவ்வளோ பசியாக இருந்தது. நான் மத்தியானமும் பெருசாக சாப்பிடவே இல்லை. அண்ட் குழந்தைங்களுக்கு மட்டும் ஊட்டி விட்டோம். அவங்களுக்கே வந்து அவ்வளோ விளையாண்டதில் ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சு நாங்கள்லாம் போய் உட்காந்து செம்மையாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அதனால் வீடியோ எடுக்கிறதுக்கே மறந்துட்டோம் சீரியஸாக. ஸோ எங்களோட விநாயகர் சதுர்த்தி விலாக் இங்கே எண்ட் ஆகுது. இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கை கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.